இன்னைக்கு ஜூன் 28ஆம் தேதி தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட 43,051 மையங்கள்ல போலியோ டிராப்ஸ் போடுறாங்க. எதுக்காக இந்த போலியோ டிராப்ஸ் போடலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸ் இருந்தா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த போலியோ டிராப்ஸ் ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, போலியோங்கிற ஒரு கொடிய நோய் வைரஸ் நோய் குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணும். இது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க ஒரு பெர்மனன்ட் பேரலிசிஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க, கை கால்கள் செயலிழந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால ஒரு பிரிவெண்டா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த குழந்தைகளுக்கு போட்டு அவங்களை காப்பாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி. இது போடாம விட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அது இந்த மாதிரி குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறப்ப அவங்கள நம்ம ஏதாவது பிசியோதெரப்பி பண்ணியோ சில மருந்துகள் கொடுத்து அவங்க சரி பண்றோம் அப்படின்னாலும் கூட பழைய மாதிரி இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த மாதிரியே திரும்பவும் அவங்க ரெக்கவர் ஆவாங்கன்னா அது பெரிய டவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த போலியோக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கியூரபிள் மெடிசன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால அது வரதுக்கு முன்னாடி நம்ம இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்றதுக்காக இந்த ஒரு போலியோ டிராப்ஸ் நம்ம போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எதுக்காக 5 வயசு கம்மியான குழந்தைகளுக்கு மட்டும் போடுறாங்க அப்படின்னா, 5 வயசு கம்மியா இருக்க குழந்தைகளுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களதான் இந்த இது ஈஸியா அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு நம்ம இந்த இதை ரெகுலரா நம்ம இந்த டிராப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களோட இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அவங்க உடம்பு அதை எதிர்கொள்ளும் அப்படிங்கிறாங்க. 5 வயசுக்கு அப்புறம் ஏன் போட வேணாம் அப்படின்னா, அவங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா பயங்கர பீக்ல இருக்கனால அவங்களுக்கு பெருசா இது தேவைப்படாது. அவங்களோட பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டமே இந்த மாதிரியான டிசீஸை இது பண்ணிடும், ஃபைட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் இதை இது பண்றாங்க. இது 1978லயே இந்த ஒரு போலியோ டிராப்ஸ்ங்கிறத ஆட் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ரெகுலரா பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. 95ல தான் இது பத்தாது, எக்ஸ்ட்ரா நம்ம கேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசு பல்ஸ் போலியோ டே அப்படின்னு ஒரு டேட்டை கவர்மெண்டா ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்ல வருஷம் வருஷம் நிறைய இடங்கள்ல போலியோ டிராப்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டில் நீங்க 43,051 மையங்கள்ல போலியோ டிராப்ஸ் போடுறதுக்கான இது இருக்கு. இதே மாதிரி தமிழ்நாடு மாதிரி பல மாநிலங்கள்ல இந்த போலியோ டிராப்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது நம்ம எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் போடுறாங்க, இங்கேயும் போடுறதுனால எந்த தப்பு இல்லை. இது ஒரு போலியோ ஃப்ரீ கண்ட்ரியா இந்தியாவை கொண்டு வரதுக்கான இதாக தான் இருக்கு. 2011 தான் கடைசியா போலியோ அப்படிங்கிற ஒரு கேஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 2014லயே இந்தியா போலியோ ஃப்ரீ கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி டேக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்துட்டாங்க. அதனால போலியோங்கிற ஒரு நோய் இந்தியாவில யாருக்குமே இல்லை. இருந்தாலும் கூட குழந்தைகளை பாதுகாக்கிற விதமா ஒரு வருமுன் காப்போம் திட்டம் மாதிரி இதை நம்ம வருஷம் வருஷம் செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் போலியோ சொட்டு மருந்து எதுக்கு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி.